ஆஸ்திரேலியாவில் படிப்பதற்கும் வேலை பார்ப்பதற்கும் சென்ற தமிழக மற்றும் கேரள மாணவர்கள் 22 பேரின் விசா ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. கோவையில் இருந்து செங்கல்பட்டு வரும் தனியார் ஏஜென்சி போலி சான்றிதழ்களை வழங்கி அவர்களை ஆஸ்திரேலியாவிற்கு அனுப்பியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தேசிய அங்கீகார வாரிய சான்றிதழ்களை தனியார் ஏஜென்சி போலியாக தயாரித்து வழங்கியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதனால் மேலும் பலரின் விசா ரத்து செய்யப்படலாம் என்று தகவல்கள் கூறுகின்றன. தாங்கள் அசல் சான்றிதழ்களை கொடுத்த நிலையில் தனியார் ஏஜென்சியினர் போலியாக தயாரித்து சமர்ப்பணம் செய்திருப்பதாக ஆஸ்திரேலியாவில் இருக்கும் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் கூறியுள்ளனர். விசா ரத்தானதுக்கு காரணம் நாங்க நேர கன்சல்டன்சி மூலியமா அங்க வந்தோம். நாங்க ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் இப்பதான் படிச்சு முடிச்சனால எங்களுக்கு அது எப்படி பண்ணணும் எப்படி எதுன்னு தெரியாதனால கன்சல்டன்சி மூலமா அங்க வந்தோம். பட் எங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தோம். ஆனா கன்சல்டன்சிக்காரங்க அவங்களுக்கு தேவையான இதை அப்படியே போட்டு அது பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு அது தெரியாம போயிடுச்சு. அது எங்களுக்கு தெரியாம போனதுனால இப்போ எல்லாருக்கும் மெயில் வருது. எல்லாமே இதுல இந்த இமிகிரேஷன்ல இருந்து எல்லாருக்கும் அவங்களோட டாக்குமெண்ட் போகஸ் டாக்குமெண்ட் எப்படின்னு என்னன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட் தானே கொடுத்தோம், எப்படி நம்மளது போகஸ்ன்னு வருது அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா கன்சல்டன்சிக்காரங்க அப்ளை பண்ணவங்க எங்களோடது அப்படி அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த சிச்சுவேஷன் அவங்க இப்போ அவங்களுக்கும் அட்வைஸ் கொடுக்க பாக்குறோம். ஆனா like unless there's something that comes from like India la irundhu ஏதாச்சும் வந்துச்சுன்னா then illati they're kind of like okay என்ன செய்யறது எது செய்யறதுன்னு அப்ப they're kind of stuck. The problem is இப்போ a lot of the families அவங்க விவசாய குடும்பம் and அவங்க காசு எடுத்துட்டு அவங்க like லோன் எடுத்துட்டு அந்த மாதிரி பசங்கள வேலை படிப்புக்காக அனுப்பியிருக்காங்க. and so அவங்களுக்கு என்ன அவங்க கரெக்டான இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. ஸோ அதனால நிறைய like they don't know what to do. So we're trying to just get them sorted out and help them in whatever way that's possible.